என்னோடய பேர் கே ரமேஷ்குமாருங்க. திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் தொங்குட்டிபாளையம் கிராமம் டி ஆண்டிபாளையங்கிற ஊரை சேர்ந்தவனுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 91லேருந்து ஸ்கூலுக்கு போய் முடிச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து மஞ்சள், வெங்காயம், தக்காளி, கீரை சாகுபடியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் நல்ல முறையாக பண்ணி திருப்பூர் உழவர் சந்தைக்கு கொண்டு போய் விற்றுட்ருக்குறேன். என் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதிலே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மண்ணுக்கு வந்து வெங்காயம், தக்காளியும் நல்லா வருது. அதனால நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி பண்ணுற பயிரில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து, தலைக்கருகள், நுண்ணூட்ட குறைபாடு, சைஸ் பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சஸ் வர்றதில்ல, வளர்ச்சி கம்மியாக இருந்தது, அப்புறம் காயினுடைய நிறம், அதனுடைய வடிவம் இதெல்லாம் வந்து சரியில்லாத இருந்தது. எப்படி போகிறது என்னன்ட்டு இருந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தேங்க. பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு யாராங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் தெரிஞ்சுது. அப்போ நான் தொடர்பு கொள்ளும்போது அங்கிருந்து நம்ம பகுதிக்கு சேர்ந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாஃபை வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இங்கே வந்தாங்க, பார்த்து அவர் வந்து எனக்கு நல்ல முறையில் அறிவுரைகள் கொடுத்தாரு. இன்னது பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்தெந்த ஸ்டேஜில் எதை கொடுக்கணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு வாரம் வந்து பார்த்துட்டு மருந்து, உரம் எந்தெந்த ஸ்டேஜுக்கு கொடுக்கறது, எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு அறிவுரை கொடுத்தாரு. அது மூலம் பண்ணுனா எனக்கு இப்போ நல்ல மகசூல் வந்துட்டுருக்குதுங்க. யாரா கம்பெனியினுடைய பிரதிநிதி சொன்னபடி 10 to 15 நாளில் யாராமிலா காம்ப்ளெக்ஸும் நைட்ரோபோரும் அடியுரமாக கொடுத்தேங்க. இந்த அடியுரம் போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் யாரா கம்பெனியினுடைய செனிஃபாஸுங்கிற லிக்விட் வந்து தண்ணியில் வந்து ட்ரிப் மூலிமா 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் வீதம் கரைச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. அடியுரங்கிறது ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து நாற்றினுடைய வளர்ச்சி பூரா நல்லா பச்சை கட்டி நல்லா ஒரே சீரான வளர்ச்சியாக இருந்தது. அதிக கிளையும் நல்லா வந்திருந்ததுனால மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஆரம்பிச்சுங்க. இதிலிருந்து ஒரு வாரம் கழித்து 1 ஏக்கருக்கு வந்து ஜிங்க் ட்ராக் 4 லிட்டரும், போர் ட்ராக் 4 லிட்டரும் இலைவெளி தெளிப்பாக தெளிச்சுங்க. இதெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று வந்து நல்லா பச்சை கட்டி வந்தது. இலையினுடைய பரப்பு கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஒரே சீரான வளர்ச்சியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் யாரா ரேகா 17/17 உரத்தை வந்துங்க ஒரு நாளைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ வீதம் கரைச்சி விட்டேங்க. இது வந்து வாரத்தில் ஒரு 4 நாளைக்கு கொடுப்போம். அப்புறம் மறுபடியும் இருக்கிற மீதி 3 நாளுக்கு வந்து சிஏஎன் வந்து யாரா கம்பெனியினுடைய சிஎன் வந்து 3 நாளைக்கு ஒவ்வொரு கிலோ, ஒரு நாளைக்கு 1 கிலோ வீதம் கொடுப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரா கம்பெனியினுடைய பட் பில்டர் வந்துங்க ஏக்கருக்கு 1/4 கிலோ வீதம் நல்லா பூ பிடிக்கிற சமயத்தில் பார்த்து அடித்து விட்டேங்க. இது கொடுத்ததுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ பூக்கிற கிளை நல்லா அதிகமாக வந்தது. பூ வந்து காஞ்சி கொட்டுறது கம்மியாச்சு. காயும் நல்லா செட் ஆச்சுங்க. காய் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரா ரேகா 12/23 ஒரு நாளைக்கு 2 கிலோவும், எம்கேபி வந்து ஒரு நாளைக்கு 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ வீதமும் வாரத்தில் 4 நாளைக்கு கரைச்சி விடுவோங்க. அந்த மீதி 3 நாள் பார்த்தீங்கன்னா யாரா கம்பெனியோடைய சிஎன் வந்து ஒரு நாளைக்கு 1.5லேருந்து 1 to 1.5 கிலோ வரைக்கும் கரைச்சி விடுவோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் யாரானுடைய பொருள் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூ பிடிக்கிறதுக்கு வந்து பட் பில்டரும், காய் நல்லா ஊறுறதுக்கு வந்து யாரானுடைய செனிஃபாஸும், யாரா ஸ்டாப்பிட்டுமு ரெகுலராக கொடுக்குறதுக்கு காய் மேலே அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்து மகசூல் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாய நண்பர்களும் இந்த யாரா கம்பெனியினுடைய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களும் நல்ல மகசூல் எடுத்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காணொளி பார்க்குற அனைத்து விவசாயிகளும் முடிஞ்ச வரைக்கும் யாரா கம்பெனியினுடைய உரங்களை பயன்படுத்தி, அதிகமாக பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல, சின்ன அளவில் பயன்படுத்தினால் நீங்களும் நாங்கள் எடுத்த மகசூலை நீங்களும் வளமாக எடுத்து நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த யாரா உர நிறுவனத்திற்கு நன்றி.